அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி முருகர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு பாருங்கள். இது சஷ்டி அன்றைக்கி எடுத்த வீடியோ. தேய்பிரை சஷ்டி, கார்த்திகை தேய்பிரை சஷ்டி அன்றைக்கி எடுத்த வீடியோ. அப்லோட் பண்ண டைமில் அதனால தான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி ஈவினிங் போல் வந்தார் பாருங்கள். வந்துட்டு என் பொண்ணு ஓயாமல் விரட்டி விட்டுட்டே இருந்தா. இற போடுறேன்னு பேரில் அது பற்றி விட்டுட்டே இருந்தா. வரவே மாட்டேன்ருச்சு. அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக வந்துட்டாங்க. சாப்பிட்டாங்க பாருங்கள். ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு என் பொண்ணு அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்கள். யோசித்து பார்த்து மெதுவாக, ஆனால் இறை சாப்பிடாம எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இறை சாப்பிடாம இந்த இடத்த விட்டு நகல மாட்டாங்க. வாரத்தில் 2-3 நாள் வந்துடுவாங்க. ஆனால் வந்தாங்கன்னா இறை சாப்பிடாமல் போக மாட்டாங்க. வெயிட் பண்ணி இருந்து இறை சாப்பிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டாங்க. என் பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே தெரினால பயந்துகிட்டே சாப்பிடாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு போனதுக்கப்புறம் என் பொண்ணு தான் ஆனால் இறை போடுவா. ஆனாலும் அவள் ஒரு சவுண்டு கொடுப்பா. அவள் கொலுசு சவுண்டு இதெல்லாம் கேட்டால் அவங்க பயப்படுவாங்க பாருங்கள். நான் பக்கத்தில் இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஆனால் வரவே இல்லை. எப்பயுமே எங்கள் வீட்டு முன்னாடி தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு முன்னாடி இறை போட்டிருந்தோம், ஆனால் அவங்க சாப்பிடலை. அத்தை வீட்டு முன்னாடி கோழிக்கு இறை போட்டிருந்தாங்க அத்தை பாருங்கள். அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. அப்பயுமே என் பொண்ணு பத்துவா. இது அத்தை வீட்டு முன்னாடி போட்டிருக்காங்க. கோழிக்காண்டி போட்ட அரிசி சாப்பிட்றாங்க. நான் போனால் பக்கத்தில் போனால் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெகுலராக நான் பார்க்கறனால அரிசி போடுறனால அந்த நேரமாக தண்ணி வைக்கிறது எதனாலும் வந்தோன்னே, அதனால் என்னோட நல்லா பழகிட்டாங்க. என் பொண்ணு இருந்தால் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் என் பொண்ணு சும்மா இருக்க மாட்டாள். எதனாலும் பற்றி விட்டுகிட்டே இருப்பாள். அதனாலேயே கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறம் எங்கள் நாய் ஒன்று இருக்குது, சைனி அதோட பேர். அதுவும் அடிக்கு ஒரு டீ போருமா, அதுக்காண்டி பயந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி அத்தை வீட்டு முன்னாடி சாப்பிட்றாங்க. இப்போ கூட என் பொண்ணு பற்ற தான் செய்வாள். பார்த்தீங்களா, கிளம்பிருச்சா. இதே வேலையாக தான் இருப்பாள். அதுக்கப்புறம் அத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்குங்க. இவர் வந்துட்டாலே மனசு கஷ்டமாக இருந்தால் கூட இவரை பார்த்துட்டா மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும் பாருங்கள். ஆனால் எப்படா வருவார்னு ஒவ்வொரு ஈவினிங் டைம்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். என்றைக்குனாலும் ஒரு நாளைக்கு தான் மார்னிங் வருவாங்க, இல்லாட்டி ஈவினிங் தான் வருவாங்க. ஒரு 5:30 ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அப்படி சாப்பிடலைன்னா